இந்த நாளுக்குரிய வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நேற்றைய தினத்தில் கூட நம்ம பார்த்தோம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார்னு சொல்லிட்டு, அன்று ராத்திரியில கர்த்தருடைய தூதன் அவன் புறப்பட்டு போய் அசீரிய பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்ததை பார்க்குறோம். அதன் பிற்பாடு தான் எசேக்கியாவுடைய வாழ்வில் அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிற நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை வருகிறது. உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திடுங்க, நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீங்கன்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், மனவுத்துவமா இருந்தேன், உங்க பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி நினைத்தொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீர் விட்டதை ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்டது மாத்திரம் இல்ல, அந்த சொன்ன அந்த வார்த்தையை அவர் மாற்றி அமைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு போகிற நேரத்தில் அவர்கிட்ட சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது இந்த வார்த்தை, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அது போலதான் நம்மளும் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் விடுதலை தரும். இந்த நாளில் கூட ஒரு 4 டேஸாக ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு காலில் பெயினால் லிம் பண்ணி நடக்க ஆரம்பித்தாங்க. பெயின் கில்லர் கொடுத்தேன், ஆனாலும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்போ நேற்றுக்கு எங்கள் சர்ச்சில் உள்ள டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டலாம், நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, வரும்போது நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்டோட்ட நான் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணேன், கண்ணீரோடு விண்ணப்பத்தை வைத்து. அப்போ அந்த காலை நேரத்தில் இந்த அதிகாரத்தை நேற்று நைட்லேருந்தே தியானிக்கும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்தது. அப்போ நான் அதை பிடித்து கொண்டேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆலயத்தில் போய் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு கிருபையை பாராட்டணும், போய் திரும்ப எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், ஃபிசியோதெரப்பி, அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருக்குது. எனக்கு நேரம் இல்லை. அந்த நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வாரத்தில் ஹோலி வீக் ஆலயத்துக்கெல்லாம் போகணும், டியூட்டிக்கு போகணும், கர்த்தர் கிருபை தரணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது கர்த்தர் விடுதலை தந்தார். ஸோ அந்த வார்த்தையை நம்ம பிடித்து நிற்கும்போது கர்த்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேரை நினைத்தரலார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நோவாவுடைய காரியத்தில் நம்ம பார்க்குறோம். ராகேலை நினைத்தரலாம், இஸ்ரவேல் ஜனங்களை, மோசேயை, இன்னும் சிம்சோனை, தாவீதை, நெகேமியாவை, யோபுவை, இப்படி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அது போல தான் நம்மை நினைத்தருளுகிற தேவனாக காணப்படுகிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா நம்ம நிச்சயமாகவே அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். நம்ம எந்தெந்த காரியத்துக்காக நம்ம கதறி அழுது ஆண்டவரை நோக்கி புலம்பி, ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு இறக்கம் பாராட்டுங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினால விண்ணப்பத்தினால எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே, தெரியப்படுத்துகிறப்பா, பரம வைத்தீர் நீங்க, இதுல விடுதலை வேணும், எங்களுக்கு ரட்சிப்பு வேணும், இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு மாறுதல் வேணும், முடிவு வேணும்னு சொல்லி ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நமக்காக கண்ணீர் வடித்த தகப்பன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நம்ம கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் கேட்டால் நிச்சயமாக விடுதலை உண்டு. இன்னும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக எனக்கு இதில் முடிவு வரல, என் கண்ணீருக்கு பதில் வரலையேன்னு சொல்லி கேட்டால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை கண்ணீரோடு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவன் விண்ணப்பத்துக்கு பதில் தந்து கண்ணீரை துடைத்து கண்ணீருக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன தகப்பன் அப்படியே கல்வாரின் அடிவாரத்தில் போயிருந்து ஆண்டவர் நமக்காகப்பட்ட அந்த சிலுவையிலுடைய சிந்துகிற அந்த இரத்தத்தை நம்ம நினைவு கூர்ந்து அவருடைய தழும்புகளை நினைவு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நம்ம அதை உச்சரித்து நம்ம சொந்தமாக்கும் போது கர்த்தர் நம்மை குணமாக்கி நிச்சயமாகவே சாட்சியாக நிறுத்துவார். நம் தேவன் உயிருள்ள தேவன், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவர் பரம வைத்தியர், எதையும் செய்ய தேவனால் முடியும். அவர் எதிர்பார்க்கறது என் பிள்ளைகள் என்னிடத்தில் வரணும், என் பிள்ளைகள் இந்த காரியம் இப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க கலங்கிட்டு இருக்காம என்கிட்ட வந்தால் நான் விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வைப்பார். ஒருவேளை தத்தொழித்து கொண்டிருக்கிறோமோ இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை குணமாக்குவார். அவருடைய தழும்புகள் உண்டு, அவருடைய வார்த்தைகள் உண்டு. வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தகப்பன். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம பிடித்துக் கொள்வோம். அவன் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை தருவார். விண்ணப்பத்தை கேட்பவரே
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையாம். தகப்பனே, விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களே. உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களாப்பா. காரியங்கள் எப்படி இருந்தாலும் சுவாமி, குணமாக்க முடியாத காரியம் ஒன்றும் உங்களிடத்தில் இல்லை ராஜா. விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிற தகப்பனுடைய உன் பாதத்தில் வந்திருக்கிறோம், பத சிலுவை அடிவாரத்தில் வந்து இருக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு சுவாமி இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு விடுதலை வேணும்னு மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிறாங்களோ அப்பா, ஆண்டவரே ஒருவன் என்றாலும் சுவாமி விடுதலை தருகிற தேவனப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அப்படியே தழும்புகளால் இந்த நாளில் சுகத்தை பெற்றோர்களாக தேவனுக்கு சாட்சி சொல்ல கத்த கிருபை செய்யுங்க. என்ன வலி வேதனைகள் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன சுவாமி துன்பத்தின் துயரத்தின் உச்சக்கட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அப்பாவால் முடியும். டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட நிலைமையாக இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒருவேளை சில காரியங்களை சொல்லி சுவாமி மனதை கர்த்தாவே அப்பா சஞ்சலப்படுத்துகிற அளவுக்கு காரியங்கள் சொல்லியிருந்தாலும் என் தேவன் நினைத்தால் முடியாது. இந்த நாளில் இந்த உயிருள்ள வார்த்தையை பிடித்து நிற்கிறோம். வார்த்தை சுகமாக்குறபடியால், வார்த்தை விடுதலையாக்குகிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு விட்டீங்க, என் கண்ணீரை தொடத்து விட்டீங்கப்பா, எங்களை குணமாக்கிட்டு விட்டீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடும் பாதத்தில் அறிக்கையிட்டு ஜெபித்திருக்கிறோம். விசுவாசத்தை கனப்படுத்தி உயிரிழ சாட்சியில் எழுப்பி தரப்படுறதாவுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு அத்தனை பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இசைக்கியா தாழ்த்துனது போல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை எழுப்பீங்க ராஜா. தாழ்மையோடு சுவாமி எங்களுக்கு இனி வேற கதி இல்லை, நீங்க தான் என்று சொல்லி பாதத்துல இருதயத்தை கிழித்து ஊற்றும் போது சுவாமி நீங்க கடாட்சிப்பீங்க, நீங்க விடுதலை தருவீங்க, ஜெயம் தருவீங்க, முடிவு தருவீங்க சுவாமி. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களால் ஒன்றும் முடியாதப்பா, உன் பாதத்தில் கொடுத்துட்டோம். நீங்கள் பொறுப்படுத்து எங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தர போகிறதாயுக்காக நன்றி 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 அப்பா. இரவில் இன்ப நித்திரை தாங்க, காலையில் எழும்பி புது பலத்தோடு சுவாமி கடமைகளை ஆற்ற ஆண்டவரே புதிய வாரத்தில் சுவாமி இந்த ஹோலி வீக்கில் சுவாமி இன்னும் அதிகமாக அப்பாவுடைய சிலுவையில் அடிவாரத்தில் இருந்து ராஜா அப்பா எங்களை நாங்கள் உயிர் ஆராய்ந்து சுவாமி பரிசுத்த நேராக கடந்து செல்ல, இன்னும் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, இன்னும் கர்த்த தருகிற தருணங்களை நாங்கள் கர்த்தாவை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவிச்சிங்க, மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க எங்களுக்கு உதவிச்சிங்க. வழிநடத்த உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. தேசத்துடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் மாற்றி தேசங்களை சமாதானத்தை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்க. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதாயுக்கா நன்றி. வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பிரச்சனாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன். Have a sound sleep. Good night. Take care. Bye bye.